சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து ஜெர்மனியின் முனிச்சிற்கு சென்ற லுஃப்தான்சா விமானம் ஒன்றில் பெண் ஒருவர் பிரச்சினையை ஏற்படுத்தினார். LH-459 என்ற எண்ணிடப்பட்ட குறித்த விமானம் ஏர்பஸ் A380 சூப்பர் ஜம்போ ஜெட் ரகத்தை சேர்ந்தது. இதில் பயணித்த பெண் ஒருவர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் பாதுகாப்பு கருதி அவரை இருக்கையில் கட்டி வைக்க வேண்டியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விமானம் புறப்பட்ட சுமார் 3 மணி நேரத்திற்கு பின்னர் கனடாவின் மீது பறந்து கொண்டிருந்த போது திடீரென திசை மாறியது. அந்த விமானம் முதலில் சிகாகோவை நோக்கி செல்வது போல தோன்றினாலும் பின்னர் அவசரமாக தரையிறங்குவதற்காக அமெரிக்காவின் பஸ்டனுக்கு திருப்பிவிடப்பட்டது. இந்த நிலையில் குழப்பத்தை விளைவித்த பெண் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானதாக ஜெர்மன் அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் பயணிகளுக்கும் விமான ஊழியர்களுக்கும் ஆபத்தானவர் என நம்பப்பட்டதால் விமான பணியாளர்களும் மற்ற ஊழியர்களும் அவரை கட்டுப்படுத்தினர். இதன்போது யாருக்கும் காயங்கள் ஏற்பட்டதா என தெளிவாக தெரியவில்லை. எவ்வாறாயினும் பாஸ்டனில் தரையிறங்கிய பின்னர் அதிகாரிகள் அந்த பெண்ணையும் அவரது உடைமைகளையும் விமானத்திலிருந்து அகற்றினர். இந்நிலையில் பாதுகாப்பு எப்போதும் தங்களின் முதன்மையான முன்னுரிமை என்றும் அந்த பெண்ணின் நடத்தை காரணமாக அவரால் பயணத்தை தொடர முடியாமல் போனதாகவும் லுஃப்தான்சா நிறுவனம் பின்னர் அறிவித்தது. இதேவேளை பாஸ்டனில் குறித்த விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பப்பட்டு பின்னர் 508 பயணிகளுடன் முனிச்சிற்கு பயணத்தை தொடர்ந்தது. வியாழக்கிழமை அதிகாலையில் அந்த விமானம் இறுதியாக முனிச்சை வந்தடைந்தது.